ஈரான் அரசுக்கு எதிராக மக்களின் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் இணைய சேவைகளும் தொலைபேசி இணைப்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளன. ஈரானில் நிலவும் பணவீக்கம், நாணய மதிப்பு வீழ்ச்சி, விலைவாசி உயர்வு ஆகியவற்றிற்கு அரசு பொறுப்பு ஏற்று கமேனி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டும் என்று வலியுறுத்தி அந்நாட்டு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தலைநகர் டெஹ்ரான், இஸ்பஹான், சிராஸ், மஸ்கத் உள்ளிட்ட 31 மாகாணங்களில் போராட்டங்கள் நடைபெற்று வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. இந்த போராட்டத்தின் போது ஏற்பட்ட வன்முறையில் பேருந்துகள், கார்கள், கடைகள் உள்ளிட்டவைகளுக்கு தீ வைக்கப்பட்டதாகவும், வன்முறையில் இதுவரை 42 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை 2020 பேர் கைது செய்திருப்பதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ஈரான் அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி மக்கள் போராட்டம் நடத்த வேண்டும் என்று நாடு கடத்தப்பட்ட பட்டத்து இளவரசர் ரெசா பகலவி அழைப்பு விடுத்ததை அடுத்து இந்த போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. இதையடுத்து நாடு முழுவதும் இணைய சேவைகளை துண்டித்துள்ள ஈரான் அரசு சர்வதேச தொலைபேசி அழைப்புகளுக்கும் தடை விதித்துள்ளது. இதனிடையே ஈரானின் மதகுரு கமேனி அந்நாட்டை விட்டு தப்பித்துச் செல்ல திட்டமிட்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் நாட்டில் நடைபெற்று வரும் வன்முறைகளுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் ஆதரவு பெற்ற பயங்கரவாதிகளே காரணம் என ஈரான் அரசு குற்றம் சாட்டியுள்ளது.